தமிழக முதலமைச்சர் விஜய் உட்பட 10 அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் குறித்த விவரங்களை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. இதில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டமன்ற தேர்தலில் தாவைக்கா வெற்றி பெற்ற நிலையில் கடந்த 10ஆம் தேதி அக்கட்சித் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். அவரோடு 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். 6 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் குறித்து முதலமைச்சரின் பரிந்துரைப்படி ஆளுநர் அலுவலகம் அறிவித்தது. அதன்படி பொதுத்துறை, உள்துறை, காவல், நகராட்சி நிர்வாகம், IAS, IPS உள்ளிட்ட துறைகள் முதலமைச்சர் விஜய் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார். மகளிர், இளைஞர் நலன், குழந்தைகள் உள்ளிட்ட துறைகளும் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன. தாவேகாவின் தேர்தல் வெற்றிக்கு குழந்தைகள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் பெரும் பங்காற்றி உள்ளதாக கருதப்படும் நிலையில் அவர்கள் தொடர்பான துறைகளில் நேரடி கவனம் செலுத்த விஜய் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் அரசு திட்டங்களை அமல்படுத்தும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறையையும் விஜய் தன் பொறுப்பில் வைத்துக் கொண்டார். இது தவிர மாற்றுத்திறனாளிகள் நலன் என மொத்தம் 10க்கும் மேற்பட்ட துறைகள் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக உள்ள தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து, நீர் மேலாண்மை, வறுமை ஒழிப்பு, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவை பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையும் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவரான ஆதவுக்கு எதிர்பார்த்தபடியே விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் IRS அதிகாரியான டாக்டர் KG அருண்ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. 9 முறை MLAவும் அமைச்சரவையில் மூத்தவருமான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததும் சவாலானதுமான நிதித்துறை வழங்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெங்கடரமணனுக்கு உணவுத்துறை, பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய ஆட்சியில் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிக்கப்பட்டு நிதிச்சுமை கூடியுள்ள நிலையில் பாஜகவில் இருந்து தாவேகாவில் இணைந்த நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகரிக்கும் மின் தேவை, கடன்கள், மின்வெட்டு என சவால்களுக்கு பஞ்சமில்லை. மேலும் சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், ஊழல் தடுப்பு, சட்டப்பேரவை, தேர்தல் துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அறிவிக்கப்பட்டுள்ளார். மத்திய நிதி ஒதுக்கப்படாத நிலையில் நெருக்கடியான தருணத்தில் இப்பொறுப்பை ராஜ்மோகன் ஏற்றிருக்கிறார். மேலும் செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறையும் வழங்கப்பட்டுள்ளன. பல் மருத்துவரான TK பிரபுவுக்கு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்துறை அமைச்சரவையில் இளையவரான கீர்த்தனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகளை பிரதமர் நரேந்திர மோடியிடம் நெதர்லாந்து அரசு முறைப்படி ஒப்படைத்த காட்சிகள் தான் இவை. நெதர்லாந்து சென்ற பிரதமர் மோடிக்கு ஹேக் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது நெதர்லாந்து அரசின் வசம் இருந்த சோழர் கால செப்பேடுகள் பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 30 கிலோ எடையுள்ள 21 பக்க தகடுகள் கொண்ட செப்பேடுகள் மாமன்னர் ராஜராஜ சோழன் வாய்மொழியாக கூறிய உத்தரவுகளை அவருடைய மகன் 1ஆம் ராஜேந்திரன் செப்பேடுகளில் பொறித்து வெளியிட்டதாகும். கிபி 985 1014 காலகட்டத்தைச் சேர்ந்த செப்பேடு ஆனைமங்கலம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன. 1700ஆம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் நாகை இருந்தபோது மதபோதகர் புளோரன்சியஸ் கேம்பர் என்பவர் நெதர்லாந்திற்கு செப்பேடுகளை கொண்டு சென்றார். லைடன் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. செப்பேடுகள் ஒப்படைக்கப்பட்டது இந்தியர் அனைவருக்கு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவை சோழர்களின் பெருமையை பறைசாற்றுவதாகவும் இந்தியர்களாகிய நாம் சோழர்களின் கலாச்சாரம், கடற்படை திறமை ஆகியவற்றால் பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். நெதர்லாந்தில் இருந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியா கொண்டு வரப்படுவதால் நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே ஆனைமங்கலம் பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். நெதர்லாந்திலிருந்து செப்பேடுகளை கொண்டு போய் நம்முடைய பாரத பிரதமரிடம் ஒப்படைத்தது நம்முடைய மாநிலத்துக்கே மிக பெருமையுடையதாக இருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்தது.
இப்பதான் ஒவ்வொரு சிறப்புகளையும் தெரிய ஆரம்பிக்கிறது புகழ் பெற்றிருக்கு அப்படின்ட்டு. செப்பேடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமெனவும் ஆனைமங்கலம் பகுதியில் அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டுமெனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால அரசாங்கம் எங்க ஊர்ல உள்ள சிவன் கோயிலையும் எடுத்து கட்டி கொடுத்து எங்களுக்கு போக்குவரத்து வசதியும் செஞ்சு கொடுத்தா அது பெரிய உதவியா இருக்கும். அதை நாங்க பெரிய சந்தோஷமாவும் நினைக்கிறோம். பழமையான சிவன் கோயிலை புனரமைத்து போக்குவரத்து வசதி செய்து தந்தால் இளைய சமூகத்தினர் அறிந்து கொள்ள பயன்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் செப்பேடுகளை மீட்க திமுக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரிடம் செப்பேடுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாகவும் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர தற்போதைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிர்வாகிகள் எந்த சமரசமும் இல்லாமல் களத்தில் உள்ள உண்மையை தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, ஆர்.எஸ். பாரதி, ஆர். ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மு.க.ஸ்டாலின், தோல்வியடைந்த தொகுதிகளில் உண்மையான காரணங்கள் அனைத்தையும் அறிக்கையாக ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தல் முடிவுகள் குறித்து இதுவரை 2.5 லட்சம் நிர்வாகிகள், தொண்டர்கள் இணையதளம் மூலம் தலைமைக்கு புகார் மனு கொடுத்துள்ளதாகவும் திமுகவில் விரைவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் யாரையும் காப்பாற்றவும் முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் எண்ணக்கூடாது என கள ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட குழுவினருக்கு அறிவுறுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கள ஆய்வு குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில்தான் கட்சியில் சீர்திருத்தங்களை செய்ய உள்ளதாகவும் தொண்டர்களின் உண்மையான உணர்வினை அறிந்து வந்து சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமைவெளி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தங்களின் சுயலாபத்திற்காக 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததாக குற்றம் சாட்டினார். சபாநாயகருக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. அந்த 3 மாத கால அவகாசத்திலே அவர் சரியான முடிவை சபாநாயகர் எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கின்றது. நீதிமன்றத்தின் மூலமாக அந்த 25 எம்எல்ஏக்களின் பதவிகளும் பறிக்கப்படும். மீண்டும் தேர்தல் வரும். அந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் யாரை அடையாளம் காட்டுகின்றாரோ அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டமன்றத்திலே வந்து அமருகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகுகின்ற சூழலை இன்றைக்கு இருக்கின்றது. வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தனபால் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் அதிமுகவின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் டி.கே. வைரமுத்து ஆகியோரை எடப்பாடி பழனிசாமி பொறுப்புகளில் இருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் ஓடிடி தளம் தொடங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜயிடம் கமல்ஹாசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை எம்பியும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் சென்னை நீலாங்கரையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் விஜயை சந்தித்து பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், முதலமைச்சர் தம்பி விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை முதலமைச்சர் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டதாகவும் சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். திரைத்துறை தொடர்பாக 6 முக்கியமான கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கொடுத்திருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அதன்படி அதிகரிக்கும் செலவை கருத்தில் கொண்டு திரைத்துறைக்கு உள்ளாட்சி பொழுதுபோக்கு வரியை நீக்க வேண்டும் எனவும் திரைப்படங்கள் வெளியீட்டுக்கு முன்பே கசிவதை தடுக்க தனிப்படை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாள்தோறும் 5 காட்சிகளுக்கு அனுமதி தர வேண்டும் எனவும் திரைப்படங்கள் வெளியான 8 வாரங்களுக்கு பிறகே ஓடிடியில் வெளியாக அனுமதி தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 50% மேல் படப்பிடிப்பு நடத்தப்படும் படங்களுக்கு 10% வரை ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கமல், தமிழக அரசு சார்பில் ஓடிடி தளம் தொடங்க வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வே ஒரு சதித்திட்டம் என்றும் கல்வித்துறையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கி. வீரமணி, மனு தர்மத்தின் இன்னொரு முகம்தான் நீட் தேர்வு என்று சாடினார். இந்த ஊழல் வந்தவுடனே பொதுவா ஜனநாயகத்தை மதிக்கிறோம்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ராஜினாமா செய்வார்கள், பொறுப்பேற்பார்கள். ஆனால் மோடி அரசில் இதுவரையில் யாராவது பொறுப்பேற்றிருக்கிறார்களா?
தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் ஏதாவது விலகி இருக்க வேண்டாமா? முன்னதாக பேசிய TKS இளங்கோவன் மருத்துவ படிப்பிற்கு மட்டும் நீட் தேர்வு கொண்டு வந்திருப்பதில் சதி இருப்பதாக விமர்சித்தார். ஏன் வட மாநிலங்களில் மட்டும் கேள்வித்தாள் வெளிவருகிறது, லீக் ஆகுது? ராஜஸ்தான்லேயோ மற்ற மாநிலங்கள்லையோ, தமிழ்நாட்டில் ஆகிறதில்லை. காரணம், அந்த மாணவர்களை படிக்க வைக்க அவங்களுக்கு இதுதான் வழி. நீட் தேர்வு ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீட் தேர்வு கூடாது என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமில்லாமல் சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியும் கூட அதை ஏற்க மறுக்கிறது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல். நீட் தேர்வால் தனியார் கல்வி நிறுவனங்களின் கட்டண கொள்ளையை தடுக்க முடியவில்லை என்றும் திருமாவளவன் சாடினார். சென்னையில் பொதுமக்கள் சவாரிக்காக பயன்படுத்தப்பட்ட குதிரை ஒன்று கிளாண்டஸ் எனப்படும் ஆபத்தான தொற்று நோயால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் சிலர் குதிரை சவாரி தொழில் செய்து வருகின்றனர். குதிரைகள் மீது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏறி சவாரி செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட ஒரு குதிரையை அதன் உரிமையாளர் பெசன்ட் மெமோரியல் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. அந்த குதிரையின் மாதிரிகளை சேகரித்து மத்திய அரசின் குதிரைகளுக்கான தேசிய ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த குதிரை கிளாண்டஸ் நோய் தொற்றால் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. மனிதர்களுக்கும் இந்த தொற்று நோய் பரவும் ஆபத்து உள்ளதால் சென்னையில் உள்ள 140க்கும் மேற்பட்ட குதிரைகளுக்கு கிளாண்டஸ் நோய் தொற்று பரிசோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குதிரையுடன் இருந்த அனைத்து குதிரைகளையும் தனிமைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குதிரைகள் பராமரிக்கப்பட்டு வரும் இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கவும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள CBSE பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு மும்மொழி கொள்கை நடப்பு கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக CBSE சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் கற்பிக்கப்படுவது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின்படி குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகளை மாணவர்கள் கட்டாயம் பயில வேண்டுமென CBSE தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மொழியை பயில விரும்பும் மாணவர்கள் 3வது மொழியாகவோ அல்லது 4வது மொழியாகவோ கற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படாது என்றும் CBSE விளக்கியுள்ளது. பள்ளி அளவிலேயே இந்த மொழிக்கான தேர்வு நடத்தப்படும் என்றும் அந்த மதிப்பெண் தான் மதிப்பெண் சான்றிதழில் பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தத்தை குறைப்பதையும் அதே சமயம் பன்மொழி கற்றலை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ஒரு குடும்பத்தில் 3வது குழந்தை பெற்றுக்கொண்டால் 30,000 ரூபாயும் 4வது குழந்தைக்கு 40,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஸ்ரீகாகுளம் மாவட்டம் நர்சன்னபேட்டா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வருமானம் அதிகரித்தாலும் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருவதாக வேதனையை வெளிப்படுத்தினார். ஒரு காலத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கையை ஆதரித்த போதிலும் தற்போது பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சந்திரபாபு நாயுடு 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு நிதியுதவி வழங்க முடிவெடுத்திருப்பதாக கூறினார். 30,000 రూపాయలు పుట్టిన వెంటనే ఇస్తాం. 4వ చైల్డ్కి 40,000 రూపాయలు ఇస్తాం. இதேபோல 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என சில மாதங்களுக்கு முன்பு சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது மனைவியின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவி கிடைத்ததால் அமைச்சர் ராஜ்மோகனின் கைகளை பிடித்து நடிகர் முத்துக்காடை உருக்கமாக நன்றி தெரிவித்த காட்சிகளே இவை. திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வரும் முத்துக்காடையின் மனைவி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தன் மனைவியின் மேல் சிகிச்சைக்கு முதலமைச்சர் உதவ வேண்டுமென முத்துக்காடை வீடியோ வெளியிட்டு கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் ராஜ்மோகன் மேல் சிகிச்சைக்கு உதவுவதாக உறுதியளித்தார். முத்துக்காடையின் மனைவிக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது முத்துக்காடை அமைச்சர் ராஜ்மோகனின் கையை பிடித்து உருக்கமாக நன்றி கூறினார். மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கிடைக்கும் வரை தன்னுடைய படங்கள் வெளியாகாது என்று நடிகர் ரவிமோகன் அறிவித்துள்ளார். மேலும் பலபரப்பு குற்றச்சாட்டுகளையும் அவர் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயாக வலம் வந்த ரவி கண்ணீர் மல்க ஆக்ரோஷமாக தனது சொந்த வாழ்க்கை குறித்து பேசியிருப்பது
ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அவன் கையில். அதான் எனக்கு பெரிய நான் எப்படிங்க விடுவேன்? பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. இனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். சைபர் புல்லிங். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடிகர் ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்தார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகன் பழகி வந்தார். திடீரென வீடியோ ஒன்றை வெளியிட்ட கெனிஷா நடிகர் ரவியை விட்டு விலகுவதாக தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரவிமோகன் மனைவி ஆர்த்தி மற்றும் மாமியார் குடும்பத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறினார். மேலும் விவாகரத்து கிடைக்கும் வரை திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். சாது மிராண்டால் காடு கொள்ளாது. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. தொடர்ந்து பேசிய அவர் கைகளை அறுத்துக்கொண்டு பிளாக்மெயில் செய்துதான் ஆர்த்தி தன்னை திருமணம் செய்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதான் நடக்கும். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்குறது கூட நான் என்னால என்ஜாய் பண்ண முடியும். தனது மகன்களை கூட பார்க்க விடாமல் மனைவி ஆர்த்தி தடுப்பதாக கண்ணீர் மல்க ரவிமோகன் கூறினார். நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா இப்படிதான்? 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. நீங்க உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. தனக்கென்று தனி வங்கி கணக்கு கூட கிடையாது என்று கூறிய ரவிமோகன் தான் அனைத்தையும் கொடுத்து ஏமாந்து விட்டதாக தெரிவித்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவன் கையில். அதான் எனக்கு பெரிய தப்பு. ஏன் நம்பிக்கை, ட்ரஸ்ட். எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேர்ல. தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஜாயிண்ட் அக்கௌண்ட். எக்ஸ் ஃபேமிலியோட. எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளவு நான் தானே சம்பாதிக்கிறேன். பாடகி கெனிஷாவை சைபர் புல்லியிங் செய்து அனுப்பிவிட்டதாகவும் ரவிமோகன் குற்றம் சாட்டினார். இந்த சைபர் புல்லிங் விஷயம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பொண்ணு தாங்க கெனிஷா. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி அழகில் மயங்கி போயிட்டாங்களா? இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. மேலும் 3 எழுத்து இட்லி நடிகை தனது குடும்பத்தை கெடுத்து விட்டதாகவும் ரவிமோகன் சாடினார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்த்தியின் தாய் சுஜாதா விஜயகுமார் குழந்தைகளை பார்க்க அனுமதிக்கவில்லை என ரவி கூறுவது பொய் என கூறினார். பிளாக்மெயில் திருமணம் என்ற ரவியின் குற்றச்சாட்டை மறுத்த சுஜாதா 3 எழுத்து நடிகை குறித்து ரவிமோகனின் மறைமுக விமர்சனத்திற்கும் விளக்கம் அளித்தார். அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமா தெரியல, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இதுக்கு மேலே மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட கடமை அந்த பசங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றது தான். முன்னதாக தன் மீதான மறைமுக விமர்சனம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை குஷ்பு, சில ஆண்கள் தங்கள் மரபணுவை நிரூபிப்பதிலேயே தீவிரமாக இருப்பதாகவும் தான் முன்பு சொன்னது சரி என்று நிரூபித்ததற்கும் நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேகருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. ஆளுநருக்கு 10 பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 4ஆக குறைக்கப்பட்டுள்ளது.
நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நாகை அவுரித்திடலில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். இதேபோல் சேலம் கோட்டை மைதானத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு. நீட் தேர்வை திணிக்காதே ஒன்றிய அரசு மோடி அரசு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த வெள்ளாளப்பாளையத்தில் அதிமுகவில் இருந்து விலகிய பலரும் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். பவானிசாகர், ஒண்டிப்புதூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்த நிலையில் தங்களது பழைய உறுப்பினர் அட்டைகளை சாலையில் வீசி சென்றனர். ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் அருண்ராஜ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் SRMT சந்திரசேகரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். SRMT சந்திரசேகரை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்த அமைச்சர் அருண்ராஜ் அவருக்கு பொன்னாடை போர்த்தினார். இதனிடையே திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சென்னையில் இருப்பதால் அவரை ஓரிரு நாட்களில் சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அருவியில் குளித்துவிட்டு சுற்றுலா பயணிகள் பொழுதுபோக்கிற்காக வரும் பூங்கா பகுதிகளில் வண்ணம் தீட்டுதல் பணிகளை பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அருவிக்கரை பகுதிகளில் புனரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை ₹5.55 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோடைகாலம் உற்பத்தி குறைவு, நுகர்வு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் மொத்த கொள்முதல் விலையில் ஒரு முட்டைக்கு 5 காசுகள் உயர்த்தி நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் ஏரியில் செத்து மிதந்த 20 டன் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குண்டலப்பட்டி ஊராட்சியில் எள்ளுக்குட்டை ஏரியில் பருவநிலை மாற்றம் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் கூறிய மக்கள் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் வைகாசி மாத கிருத்திகையையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலையில் மூலவருக்கு விபூதி, சந்தனம், கதம்பம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை அலகு குத்தியும் காவடிகள் சுமந்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசித்தனர். ஈரோட்டில் மின்சார லோகோ பணிமனையில் கிரேன் போல்ட் உடைந்ததால் ரயில் என்ஜின் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. லோகோ பணிமனையில் ஏசி லோகோ எண் 4286-1 என்ற ரயில் என்ஜினை ராட்சத கிரேன் மூலம் ஊழியர்கள் தூக்கினர். அப்போது எதிர்பாராத விதமாக கிரேனின் ஒரு முனை போல்ட்டுகள் திடீரென கழன்று விழுந்தன. இதனால் நிலை தடுமாறிய ரயில் என்ஜின் ஒருபுறமாக சாய்ந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஊழியர்கள் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் இச்சம்பவம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பள்ளிக்கு அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது அவர்களுடன் மதுப்பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவலம் அடுத்த EB குட்ரோடு பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்ட மதுப்பிரியர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்றனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு காவலர்கள் வந்ததை கண்ட மதுப்பிரியர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். திருவண்ணாமலையில் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஒருபுறமாக அமர்ந்து கொண்டு கால் மீது கால் போட்டுக்கொண்டு வாகனத்தை ஓட்டிச் சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இளைஞர் ஒருவர் ஒருபுறமாக கால் மீது கால் போட்டுக்கொண்டு செல்போனை பயன்படுத்தியபடி ஓட்டிச் சென்றுள்ளார். இதன் காட்சிகள் வெளியான நிலையில் இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
பொள்ளாச்சி அருகே ஆழியார் வால்பாறை வனச்சாலையில் பூத்து குலுங்கும் அந்திக்காட்டு மல்லிகை பூவை அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கண்டு ரசித்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் அரிய வகை மரங்கள், தாவரங்கள், செடிகள் உள்ளன. மேலும் ஆழியார் வால்பாறை சாலையில் இருபுறமும் அந்திக்காட்டு மல்லிகை பூக்கள் பூத்து குலுங்கின. மேட்டுப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதியில் ஆட்டை விழுங்க முயன்ற 15 அடி நீல மலைப்பாம்பு உயிருடன் பிடிபட்டது. மதினா நகர் பகுதியில் நுழைந்த மலைப்பாம்பு அங்கிருந்த ஆட்டை வளைத்து விழுங்க முயன்றது. தகவலறிந்து வந்த வனத்துறை மற்றும் பாம்புபிடி வீரர்கள் 15 அடி நீல மலைப்பாம்பை பிடித்து வனத்திற்குள் விடுவித்தனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களை நேற்று கோடை மழை குளிர்வித்த நிலையில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வழக்கமாக மே 22ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டில் 6 நாட்கள் முன்பாக நேற்றே தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பருவமழை தொடங்கிவிட்டதாகவும், கேரளாவில் வரும் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கோடை மழை வெப்பத்தை தணித்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம், வேப்பந்தட்டை, பாடாலூர், ஆலத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக கத்திரி வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பெய்து மக்களை குளிர்வித்தது. அரியலூர் மாவட்டம் செந்துறை, ஆர்எஸ் மாத்தூர், அங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. திருச்சி மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்த நிலையில் குழந்தைகள் மழையில் ஆட்டம் போட்டு விளையாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல உதகையில் திடீரென பெய்த மழையால் சுற்றி பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே கரூர் மாவட்டம் குடித்தலை, தண்ணீர் பள்ளி, மணத்தட்டை, மருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பொழிந்தது. இதனால் குழித்தலையில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என குறிப்பிட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கரூர், திருச்சி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. மழையின் பொழுது இடி மின்னலுடன் 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அந்தமான் கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 5 வாய்க்கால்கள் வழியாக சுமார் 6400 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அணையிலிருந்து அதிகாரிகள் தண்ணீரை திறந்துவிட்ட நிலையில் விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர்.
நெல்லை சந்திப்பு கைலாசபுரத்தில் உள்ள கைலாசநாதர் சாமி கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் சவுந்தரவல்லி அம்பாள் சமேத கைலாசநாதர் சாமி கோயில் வைகாசி திருவிழாவில் மேளதாளம் முழங்க கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. காரைக்குடியில் பூட்டிய வீட்டில் கைவரிசை காட்டிய இளைஞரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பாண்டிய நகரில் வசித்து வரும் அலமேலு வீட்டை பூட்டிவிட்டு கடைத்தெருவுக்கு சென்றிருந்த நிலையில் இதை நோட்டமிட்ட திருடன் பூட்டை உடைத்து திருட முயன்றுள்ளான். அதற்குள் அலமேலுவின் உறவினர்கள் வரவே அவர்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மின்சாரம் தாக்கி 16 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவிச்சிப்பட்டியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் கிஷோர் 6 மாதங்களுக்கு முன் உயிரிழந்த தனது தந்தையின் வாகன பழுது நீக்கும் கடையை நடத்தி தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்திற்கு வாட்டர் சர்வீஸ் செய்யும் போது மின்சாரம் தாக்கி கிஷோர் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூரில் வசித்து வரும் வடமாநில பெண்கள் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு வட சாவித்திரி பூஜையை சிறப்பாக கொண்டாடினர். பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் இந்த பூஜை திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்விற்காக மேற்கொள்ளும் புனித விரதமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பூர் திருநீலகண்டபுரம் அருகே உள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள ஆலமரத்திற்கு கயிறுகளை கட்டி பெண்கள் வழிபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை, வேலைவாய்ப்பு பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுவேன் என தருமபுரி பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். நல்லம்பள்ளி வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்ற பாடுபடுவேன் என்றார். நிலைமை மாற வேண்டும், போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நிறைய திட்டங்களை நாம கொண்டு வர வேண்டும். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதுநிலை படிப்பிற்கான வகுப்புகளை அமைக்க கோரியும் பேராசிரியர்களின் பணியிடங்களை நிரப்ப கோரியும் 5ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் 250க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். ஹோமியோபதி மருத்துவ படிப்பை முடித்து வெளியேறுபவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோவை தெலுங்கு வீதியில் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 700 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். தெலுங்கு வீதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவலர்கள் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பிரகாஷ் என்பவரை சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் குட்கா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்து 700 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் அரசு மதுக்கடையை மூடக்கோரி 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகல் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை மூட தமிழ்நாடு அரசு அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அக்கடை முன்பு மதுபாட்டில்கள் இறக்கி வைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேப்பர்லயும் வந்திருக்கு 31 சைபர்கள் கடை பூட்டி இருக்குன்னு. ஆனா தினமும் திறந்து இங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து கூட சரக்கு இறங்கி இருக்கு. ஏன் இறக்கி இருக்குன்னு கேட்டா மிச்சம் மீதி இருக்கிற சரக்கெல்லாம் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இதா கடை சர இல்லை சரக்கா சொல்லுங்க பாப்போம். ஏன் கொண்டு போய் குடோன்ல வச்சுக்கோங்க. சென்னையை அடுத்த போரூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வீடு வீடாக நடந்து சென்று மாணவர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். அரசு பள்ளியில் மாணவர்களை பெற்றோர் சேர்க்க முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி தலைமை ஆசிரியர் மாலதி ஏற்பாட்டில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். வாணியம்பாடியில் ஹோட்டலில் திடீரென பற்றிய தீயால் உணவருந்திக் கொண்டிருந்தவர்கள் பதறியடித்து ஓடினர். பேருந்து நிலையம் அருகே உள்ள அசைவ உணவகத்தின் 3வது தளத்தில் திடீரென தீ பற்றியதாக தெரிகிறது. உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் தீயை கண்டு பதறியடித்து ஓடிய நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர்.